ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்கிழங்கு வறுவல் பார்க்கலாம். 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். குத்தி பாருங்கள், வெந்திருக்கும். ஒரு சில கிழங்கு வேகாது, அதனால் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதை போட்டு நம்ம கிழங்கு வேக வச்சதை துளி உரித்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் கழித்து ஃப்ரை பேனில் ஆயில் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கிழங்கு அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஜென்டிலாக ஃப்ரை பண்ணாலே ஃப்ரை ஆகிரும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கிட்டால் போதும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.